ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களாः தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்ர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. நம்மளோட ஜென்மா ரொம்ப ஆச்சரியகரமானது. இந்த ஜென்மாவில பகவானை நினைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு அனுகிரகத்தை பகவான் பண்றார். அதுதான் ரொம்ப அவசக்தி. கோடீஸ்வர பிரபுவா இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. வறுமையினால பெருமை உண்டா? நிச்சயமா இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் இருக்கு, சகல சௌபாகியங்கள் இருக்கு. வாசலை இறங்கினோம் அப்படின்னு கேட்டா தேவலோகத்திலேருந்து வரக்கூடிய ரதம் மாதிரி வாசல்ல நிக்கிறது. கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் பளிங்கு தரைதா இருக்கு. சயன கிரகமோ ஹம்ச தூலிகா மஞ்சமா இருக்கு. ஒரு மாடிக்கு மேல இன்னொரு மாடி, அதற்கு மேல இன்னொரு மாடி இருக்கு. நடந்து போக முடியல அப்படின்னு கேட்டா நம்மள தூக்கிட்டு போகக்கூடியதற்கு உண்டான ஒரு கருவி அடிச்சுட்டு போறது. இத்தனை இருக்கு. ஆனா எதுக்காக ஓடுறோங்கிறது தெரியாம அந்த மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கான்னா அது காணப்படுது. இது எதுவுமே இல்லாத போது இருந்த அந்த நிம்மதி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்போது இல்லை. நம்மளுடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஆச்சரியம். கிராமத்துல வாழ்ந்தா பெரிய வசதி கிடையாது. சாணியினால முழுகப்பட்ட மண் தர. இன்னைக்கு காலையில போயிட்டு ஏதாவது அரிசி வந்தாதான் உலையில போடலாம். என்ன ஆத்துல கொல்லப்புறத்துல இருக்கோ அதை மட்டும்தான் பறிச்சு அன்னைக்கு சமைக்க முடியும். வாச திண்ணையில உக்காந்துட்டு ஏதாவது இன்னைக்கு தருவாளான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. அதுல கவனிச்சு பார்த்தோம்னா 4 பேர் 5 பேர் இத்தனை சிரமத்தோடையே தன்னுடைய காலக்ஷேபத்தை பண்ணினவா. ஒண்ணு கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய ஆதிசைவ சிவாச்சாரியார். 2வது ஆத்து வாசல்ல வேதாத்தியாயனம் சம்பூர்ணமா பண்ணிட்டு அந்த திண்ணையில உக்காந்துட்டோ அல்லது அந்த கோவில் கிட்ட போயோ உக்காந்துட்டு அந்த வேதத்தை சொல்லிண்டே இருக்கக்கூடியவா. 3வது அது ரொம்ப ஆச்சரியம், சமையல்காரா. யாராவது எங்கேயாவது ஏதாவது கொடுக்க மாட்டாளா? இவ எத்தனையோ பேருக்கு சமைப்பா. எடுத்தானா அதை தட்டுல வச்சுன்னு உட்காந்து சாப்பிட முடியாது. 4வது புரோஹிதா. இவா இத்தனை பேருமே வறுமையோடையே இருந்தா. ஆனா அது அவளுக்கு பெருமைதான். என்னன்னு கேட்கறல, ஒரு ஆதிசைவ சிவாச்சாரியார் காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி ஆத்து பூஜை எல்லாம் முடிச்சு கொஞ்சோண்டு சாத்த எடுத்துட்டு போய் அந்த சிவாலயத்துல பூஜை எல்லாம் முடிச்சு ஆத்துக்கு வந்து இருக்கிறத போட்டுண்டு உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்துல யாராவது வந்தா அவளுக்கும் அதை போட்டுட்டு கிஞ்சித்ததை எடுத்துட்டு அந்த வயத்துல போட்டுட்டு எந்த கவலையும் எந்த தேடுதலும் எதையும் எதிர்பார்க்காம விசிராந்தியா வாசத்தின் என்ன ஒருத்தரோட ஒருத்தர் சௌஜன்யமா பேசிட்டு இருந்தார். அவளுக்கு வேற இதுலாம் நாட்டம் இல்லை. இந்த வேதாத்தியாயனம் பண்ணினவா யார் யாருக்கோ கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி தீர்த்துடுவா. இவாத்து உள்ளுக்குள்ள அந்த மாமி கட்டின்னு இருக்கிற புடவைய அது 16 ஓட்டை இருக்கும். அது வெளியில தெரியாத அளவுக்கு வச்சிருப்பா. இருட்டை தவிர வேற எதையுமே பார்த்திருக்க மாட்டா அந்த மாமி. அதிகமா பார்த்தது என்னன்னு கேட்டாக்க
இருட்டு தான் பார்த்திருப்பான், வெளிச்சமே தெரியாது. ஏன்னா மின் விளக்கு கிடையாது. பகல்ல சூரியனை பார்க்கறதுக்கு வரமாட்டான். ரொம்ப ஆச்சரியம். சமைக்கிறவா இருக்கா பாருங்க, மிச்சம் மீதி இருந்தா தான் தன்னோட குழந்தைகளுக்கே கொடுப்பான். மிச்சப்படுறத பத்தியால அவ்வளவுதான், இனிமேல் வீணாப்பு எடுத்து அதை கொடுப்பான். ஆனா அத்தனை குடும்பத்திலையும் நிறைய குழந்தைகள் இருந்தா, சௌஜன்யமா இருந்தா, ஆத்துல ஒரு அத்தை இருந்தா, ஒரு மாமா இருந்தா, ஒரு அத்திம்பேர் இருந்தா, அத்தனை பேரும் கூட்டு குடும்பமா இருந்தா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா, மித்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, வாசல்ல நின்றுட்டு இருந்தா, இவ்வளவு சௌபாகியம் இருந்தது. இதை தவிர ஜோசியான தருக்கா பாருங்க, அவள் இந்த கேட்டகிரியில் அவசியம் கொண்டாந்தாகணும். இன்னைக்கு ரொம்ப வியாபாரம் ஆயிடுது. எனக்கு தெரிஞ்சே, எனக்கு அதிக வயசு கிடையாது, எனக்கு தெரிஞ்சே அந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவா காலனா காசு வாங்க மாட்டான். ஏதாவது யாராவது கொடுத்தா கொண்டு போய் சிவன் கோயில போட்டுட்டு போம்பா, வாங்க மாட்டா கை நீட்டி, உனக்கு நெருக்குண்டா போடா, அவ்வளவுதான். அவளுடைய அதிகாரித்துவத்தை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த வெயில் எந்த இடத்துல விழுறதோ நாழிகையை சொல்லுவா, கரெக்டா இருக்கும், மிகச்சரியா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கால்குலேஷன் எல்லாம் போடுறா, பெரிய பெரிய மிஷின் எல்லாம் போய் கையில வச்சுட்டு இருக்கா, தட்டுறா, தப்பா வருது. இத்தனையும் சமசாத்தியத்தோட வாழ்ந்த வாழ்க்கை என்ன இருந்ததுன்னா சுகம் இருந்தது. நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னா அத்தனையும் இருக்கு, அந்த சுகம் தேடின்னு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தேவைகளை அதிகரித்து கொண்டே போகின்றோம். தேவைகளை குறைக்க துவங்கி விட்டால் நமக்கு கொடுப்பதை ஈஸ்வரன் மிகச் சரியாக கொடுத்திருக்கிறான் என்கின்ற போதும் என்கின்ற அந்த சிந்தனை வந்தாலே நமக்கு போதும். ஒரு சத்தியமா நடந்த ஒரு கதை. ஒரு வேத வித்தியார்த்தி தன்னோட குரு கிட்ட, இந்த காலத்துல எல்லாரும் அக்ரகாரத்துல வேதாத்தியானம் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த அக்ரகாரத்துல இன்னொரு அக்ரகாரத்துல அந்த வேத வித்தியார்த்தி அவர்கிட்ட வந்து, நமஸ்காரம் பண்ணிட்டோம், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், எங்க அப்பா வழி காமிச்சிருக்கா இந்த பொண்ணை பண்ணிக்கலாம்னு. அவாத்துல உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, என் குருநாதர் சொல்லி கொடுத்த வேதம் இருக்குன்னு. அவ கேட்டா இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னா, எதை வேணாலும் பண்ணலாம்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், சத்தியமா சொல்லிருக்கடா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவள்கிட்டையும் சொல்லிட்டேன், மேற்கொண்டு ஏதாவது நம்ம கையில இருந்தால் தானே நம்ம அவத்துல நம்ம அந்த காலத்துல எல்லாம் பொண்ணாத்துல கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வரணும். அப்படியா, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உள்ள போனார். பணவோல பெட்டியில காயத்ரிய ஜபித்து வேதாத்தியாயனத்தோட அழகாக செய்யப்பட்ட மந்திரோக்தமான யஜ்ஞோபவீதம் இருந்தது. எடுத்து அவன் கையில கொடுத்தார், இதை வச்சுக்கோடா அப்படின்னா. உனக்கு புரியல, கையில வாங்கினான். இது என்ன பண்ணட்டோம்னா, இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்கானோ, அவன்கிட்ட கொண்டு போய் இதை கொடு, இதுக்கு சமமா அவன்கிட்ட கொஞ்சம் தங்கத்தை வாங்கி இதை கொண்டு போய் கொடுத்தாலே அவன் தருவான், நீ போய் பாரு, உன்னை பார்த்தாலே அவன் தருவான், போயிட்டு வா அப்படின்னார். அந்த ஊர்ல சின்னதா ஒரு ராஜா, அவர்கிட்ட போய் இந்த வேத வித்தியார்த்தி இவர் கொடுத்த அந்த அந்த யஜ்ஞோபவீதத்துக்கு எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுவோம், நான் விவாகம் பண்ணிக்க போறேன்னு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரா ராஜா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதுக்கு சமமா தங்கம் கொடுங்க, அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும், கொடுங்க. ராஜா கேட்டானா, இதுக்கு சமமா தங்கத்தை வாங்கிட்டு போய் நீ என்னப்பா பண்ண போற, உனக்கு என்ன நிறைய தரேனே, எனக்கு இது கொடுத்தா அவர் என் குருநாதர் தான் சொல்லியிருக்காரு, குரு பக்தி என் குருநாதர் தான் சொல்லியிருக்காரு, அதுக்கு மேல எனக்கு வேண்டாம். சரின்னு ராஜா உள்ளேருந்து 2 தங்க காசை எடுத்துட்டு வந்து ஒரு தராசு தட்டை வச்சு ஒரு பக்கம் பூனலை வச்சு இந்த காசை வச்சார். சமமாகல. என்னடா அது, அதோட இது கனமா இருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து வச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாரு, தன் கழுத்துல இருக்கிற நகையை கொண்டாந்து வச்சார். சமமாகல. நேரம் ஆக 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 கஜானால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாலங்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டார், தங்க பாலங்கள், பெரிய பெரிய தங்க கட்டி எல்லாம் பார்த்தார் ராஜா. இந்த யஜ்ஞோபவீதம் நம்ம சாம்ராஜ்யத்தை கபலீகரம் விடுபடுவதற்கான பயம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் மந்திரி வந்தார், இந்த பிராமணனை இன்னைக்கு போய் சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னார். எடுத்து கையில கொடுத்தா நடுநடுங்கியா வாங்கிட்டு ஆத்த பார்க்க போனான். மறுநாளைக்கு வந்தான், பயத்தோடயே வந்தான், பயத்தோடயே வரான். மறுநாள் ஒரு நாள் பூரா முடிஞ்சுடுத்து, மறுநாள் காலையில வரான். ராஜாவுக்கு அன்னைக்கு நாள் பூரா யோசனை எப்படி சாத்தியம்னு. மந்திரி சொன்னார், இன்னைக்கு கவலைப்படாதீங்க, நாளைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் திரண்டார். மறுநாள் பொழுது விடுஞ்சது. அதே மாதிரி வேத வித்தியார்த்தி வந்தான், இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டு இருந்தா, வந்தா தராசு தட்டை வச்சா
பூனலை ஒரு பக்கம் வச்சா ஒரே ஒரு காசு எடுத்து விட்டா சமமா போயிடுது. கையில வாங்கினா ஒருத்தருக்கும் புரியல. மந்திரி சொல்றேன்னு சொன்னாரா, வேற ஒண்ணும் இல்ல, பிராமணனுக்கு பயம் ஜாஸ்தி. இதெல்லாம் விழுந்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுத்து, இதெல்லாம் நமக்கு வேண்டாமேங்கிற பயம் வந்துடுத்து. இந்த பயத்தினாலே இன்னைக்கு காலையில பண்ற அனுஷ்டானத்தை விட்டான். அந்த அனுஷ்டானத்தை விட்டா அதற்கு இருக்கிற சக்தி போச்சு. அனுஷ்டானத்தோட அதை கையில வச்சுட்டு இருந்தால் அதற்கு ஒரு சக்தி உண்டு. அனுஷ்டானம் இல்லாமல் அதை கையில வச்சுட்டு இருந்தா சக்தி இல்லை. அந்த அனுஷ்டானம் நம்ம சாம்ராஜ்யத்தை சாப்பிட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு. பிராமணன் இருக்கக்கூடிய சக்தி அந்த அளவுக்கு. அது மாதிரி ஒத்தொத்தருக்கிட்டையும் இருக்கு. இது பிராமணன் மட்டும் கிடையாது, ஒத்தொத்தருக்கிட்டையும் குல மூலதனமாக ஒரு சக்தி இருக்கு. அதை அவ அறிஞ்சுட்டான்னா அவ இருக்கும் இடத்திலேயே வறுமையோடு இருக்கக்கூடிய கோடீஸ்வராலா இருக்க முடியும். கோடீஸ்வரலாக இருப்பது பிரயோஜனம் இல்லை. இதை சாப்பிடப்படாதுன்னு டாக்டர் சொன்னான். ஒரு சில பேருக்கு கவனிச்சோம்னா ஒரு பாட்டில் தீர்த்தத்தை கொடுத்து இதுக்கு மேல நீ குடிக்கப்படாதுங்கிற. என்ன இதுக்காக வாழணும்? கல்பகோடி காலம் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. சுகமான ஒரு சிந்தனை, சுகமான ஒரு அனுபவம், சௌக்கியமான ஆத்மானுபவம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களே சௌக்கியம் பெற்றவர்கள். வறுமையிலேயே வாழ்ந்த போது நிம்மதியாக இருந்தோம், சகலவிதமான பெருமைகளும் வந்து விட்டது, ஆனால் சுகம் என்பது கிடைக்கவில்லை. தேடிக்கொண்டே இருக்கிறோம். எதை தேடுகிறோம் என்பதை தெரியாமல் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அத்தனைக்கும் பகவானுடைய சரணத்தை பூரணமான ஒரு பக்தியை வைத்தால் அனுகிரகம் உண்டாகும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.